வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி ஜேர்னி வித் PS ராகவ். அரசியல் பேசுவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் திருக்குறள் கவனகர். இன்னும் மிக சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், திருக்குறளுக்கு ஒரு வரி உரை எழுதியவர்களில் மிக முக்கியமானவர், உண்மையான ஒரு வரி உரை எழுதியவர் ஐயா டாக்டர் சிவ வெற்றிவேல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இன்றைய அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது. யார் ஆட்சி அமைக்கப் போகிறார் என்பது தெளிவாகவே தெரிந்திருந்தாலுமே கூட அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன சர்ச்சைகள் எல்லாம் பற்றி பேசுவதற்காக ஐயா நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். நம்ம தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு 2 நாள்களுக்கு முன்பாக நீங்கள் ஒரு கணிப்பு சொல்லியிருந்தீங்க. அதுலேயும் குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வராது என்பதில் மிக தெளிவாக சொல்லியிருந்தீங்க. ஆனால் நம் கணிப்பில் தவறியது என்னவென்றால், அதிமுக ஆட்சி அமைக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் தாவேகா பெரும்பான்மையான தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கு. அதிமுக தாவேகா ரெண்டும் சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் பேசியிருந்தோம். அதே சமயத்தில் கண்டிப்பாக அமைக்காது அப்படின்றதுல உறுதியாக இருக்கும். இன்றைக்கு அந்த தேர்தல் முடிவுகள் எல்லாமே பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கிறது? முதல் முறையாக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் 108 அப்படிங்கிற எண்ணில் நின்றுருக்காரு. இந்த வெற்றியை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு முக்கியமான காரணம், அவர் நிறைய பேர் விஜய் ரசிகர்களை போய் தற்கொலைன்னு சொன்னாங்க கொண்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா உண்மையில் விஜய் ரசிகர்கள், இன்னும் சொல்லப்போனால் அந்த 18 வயதிலிருந்து 25 வயதுக்கு பெண்கள் குறிப்பாக அவர்களுடைய வெற்றின்னு தான் சொல்ல முடியும். இன்னொன்று எடுத்துக்கிட்டால் பார்த்திங்கன்னா, இப்போ திமுக ரொம்ப பணம் கொடுத்தாங்க, பணம் கரெக்டாக பட்டுவாடா பண்ணாங்க. ஆனால் அதிமுக அந்த அளவுக்கு பட்டுவாடா பண்ணலை. ஆனால் அது குறிப்பிட்ட அளவுக்கு சேரலை கொள்ளலை. அவங்களும் பணம் பட்டுவாடா பண்ணாங்க. ஆமாம். ஆனால் விஜய் கட்சிக்காரங்க தங்கிட்ட வர கூட்டத்துக்கும் பணம் கொடுக்கல, எதுக்கும் பணம் கொடுக்கல. அதே போலேயே பார்த்திங்கன்னா 234 தொகுதியிலையும் அங்கங்கே இருக்கிறவங்க ஒரு இது பண்ணிட்டாங்க. இப்போது சத்தியம் நான் கூட ஓட்டு போட்டேன். எனக்கு அங்கே நின்ன ஒரு பேர் இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. இப்போ நான் இப்போ குடுவாஞ்சேரியில் தான் எனக்கு வாக்கு. அதுக்கு காரணம், இப்போ என் பொண்ணு விஜய்க்கு தான் இப்போ ஓட்டு போடணுன்னுச்சு. அப்போ எனக்கு அங்கே போனோடனே அந்த பேர்லாம் கரெக்டாக விசில் சின்னம் இருந்துச்சு. அதுக்கு பட்டு அடிச்சுட்டு வந்துட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் அந்த வேட்பாளரோட முகத்தை கூட பார்த்தது கிடையாது, யாருன்னு தெரியாது. இப்போ தமிழ்நாடு முழுக்கவே வேட்பாளர்கள் மிகப்பெரிய பரிச்சயமான வேட்பாளர்களும் இல்லை. நிறைய இடங்களில் நிறைய பேர் நீங்கள் சொன்னதே சொல்லியிருக்கிறாங்க, வேட்பாளர்கள் இங்கே யாருன்னு கூட தெரியாதுங்க, நாங்கள் போட்டது விஜய் அண்ணன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காகவும் விசில் சின்னத்துக்காகவும் தான் ஓட்டு போட்டோம் அப்படின்றதையும் சொன்னதை பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையில் அப்படி தான் நடந்திருக்கும் போல இருக்குது. அது இல்லாமல் ஒரு சின்னத்தை அறிமுகமாக்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நிறைய பேர் ரெட்டையிலே நின்றுவாங்க, உதயசூரியில் நின்றுவாங்க. ஆனால் விசில் சின்னன்றதை புதுசாக கொண்டு அந்த விசில் சின்னத்தை இப்போ கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. ஆனால் ஒரு கடைசி ஒரு 3 மாதம்தான் 3-4 மாதம்தான், அதிகபட்சம் ஒரு 6 மாதம்தான் பேசினாருலாம். அது கூட அந்த கரூர் சம்பவம் வந்தோடனே கொஞ்சம் அப்படியே இதுவாகிடுச்சு கொண்டுச்சு. இப்போ அவர் கடைசி ஒரு வாரம்தான் ரொம்ப நல்லா பேசினார் கொண்டார். அந்த இன்னும் நான் நினச்சி பார்க்குறேன், அவருக்கு கரெக்டாக ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பித்து அவர் இப்போ எல்லா இடத்துக்கும் தமிழ்நாட்டை 4ஆக பிரித்து 4 பேருக்கு, நீ அந்த பக்கம் தெற்கு, நீ வடக்கு, மேற்கு, இதில் மண்டலம் ஏற்படுத்தி 4 மண்டலமாக பிரித்து ஒருத்தரை, இப்போ கிருஷி ஆனந்தம் உங்களுக்கு இந்த மண்டலம் பொறுப்பு, இன்னொருத்தர் ஆதவர்ஜனை உங்களுக்கு இந்த மண்டலம் பொறுப்பு, இந்த மண்டலம் பொறுப்பு 4 பேரை, அந்த IAS அதிகாரி உட்பட 4 பேரை போட்டுட்டு அவர் அதே போல எல்லா தொகுதியிலையும் ஒரு பட்டியல் மாதிரி தயார் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு, இது ஒரு வேலை வாங்குறது தான். அப்படி பண்ணிவிட்டு இவர் பாட்டு இவர் பிரச்சாரம் பண்ணியிருந்தான்னு வச்சுங்களேன்.
அள்ளிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 234 கூட அள்ளிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு. ஆனால் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, அதாவது விஜய்க்கு வந்து ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். அதை வந்து ஒரு அவருக்கும் ஒரு அதிர்ஷ்டம், மக்களுக்கும் ஒரு அதிர்ஷ்டம், இப்படி வச்சுக்கலாம். ஏன்னா உண்மையில சொல்கிறேன், அது ரசிகர்கள் என்னும்போது இப்போ வந்து கமலஹாசனுக்கு ரசிகர்கள் இல்லையா, ரஜினிகாந்துக்கு ரசிகர்கள் இல்லையா, ஏன் ரொம்ப ஒன்றுமே வேண்டாங்க, சிவாஜி கணேசன் எடுத்து அவர், அதாவது நம்ம வந்து ஜெய்சங்கர் அவங்களாம் எடுத்துக்கூடாது. ஏன்னா அவங்களாம் ஜெய்சங்கர் ஜெமினி கணேசன்லாம் எடுத்துக்கூடாது. காரணம் அவங்க நடித்தாங்க, அரசியலில் வரல. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால் வந்து அவங்கள வந்து உதாரணத்துக்கலாம், இவரை எடுத்துக்கலாம் தாராளமாக. சிவாஜி கணேசன் எடுத்துக்கிட்டால் கமலஹாசனே எடுக்கலாம் இல்லையா? அது கமலஹாசன் அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ சிவாஜி கணேசன் எடுத்துக்கிட்டால், அதாவது 70-80 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தியாகராஜ பாகவதர் தான் சூப்பர் ஸ்டார். அப்போ அவருக்கு தான் தெரியும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அது கொலை வழக்கில் சிக்கி கொண்டு இதுவாகி கொண்டு போனார். அவருக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டால் அவர் காலகட்டத்திலே இன்னொருத்தர் இருந்தார். அவருக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டால் எம்ஜிஆர் சிவாஜி. எம்ஜிஆர் சிவாஜி மீறி யாருமே வந்து இல்லைன்ற மாதிரி எம்ஜிஆர் சிவாஜி 2 பேருடைய இதுதான் டாமினேஷன் இருந்துச்சு. இல்லை அதே போல் இன்றைக்கும் ரஜினி கமல் அப்படிங்கிற டாமினேஷன் இருந்துச்சு. இப்போ விஜய் அஜித் தான் ரஜினி கமல்னு வந்துச்சு. அதுக்கு அடுத்து தான் விஜய் சூர்யா, விஜய் அஜித் இல்லை அஜித், இல்லைன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் சூர்யா இல்லை விஜய் அஜித். இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னாலே நான் ஒரு எஸ்பி ஸ்கூலில் தான் வேலை பார்த்தேன். சும்மா வந்து நான் ஏதோ ஒரு பேச்சு மேலே வந்து ஒரு விஜய் என்ன பண்ணும், தெய்வம் தான் சும்மா வந்து ஒரு சில சமயங்களில் இப்போ என்ன மாதிரி யாருன்னா 10 பேரில் அப்போயே வந்து ஒரு 7 பேர் விஜய்க்கு கையை உயர்த்துவாங்க. ஒரு 2 பேர் தான் அஜித்துக்கு, ஒருத்தர் இந்த எதுக்கு சொல்லணும்னா அந்த அளவுக்கு. ஆனால் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, செல்வாக்கு விஜய்க்கு வந்து இருந்தது உண்மை. ஆனால் அதே நேரத்தில் விஜயோட செல்வாக்கு மட்டும்தான் இவ்வளோ பெரிய வெற்றியை தந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியாது. காரணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, மக்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு திமுக மேலே அதிருப்தி இருந்துச்சு. திமுக வரவே கூடாது இனிமேலுக்கு. அதாவது அதே போலப்போ நான் ஒன்று சொல்கிறேன்ப்பா, அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்ற செல்வத்தை தேய்க்கும் படையினார் திருவள்ளூர். அந்த மாதிரி அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் வந்து நான் உள்பட அவ்வளோ ஒரு வேதனைப்பட்டேன். சரிங்க. ஆனால் அப்படி அந்த டேர்ம்லேயும் நம்ம ஏற்றுக்க முடியுமான்னு தெரியல. திமுக 2வது பெரிய கட்சியாக இன்றைய தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தெரிய வந்திருக்கு. 3வது தான் அதிமுகவே வருகிறது. அப்படி பார்க்கும்போது மக்கள் திமுகவை வேண்டவே வேண்டான்னு துடைத்து எறிந்தது போல தெரியலையே. அப்படி எரிஞ்சுதான் திமுக 3வது இடத்துக்குள்ள வந்திருக்கணும். அதாவதுப்பா, இப்போது நீ வந்து இப்போ ஓட்டு போட போகும்போது, ஓட்டு போடுறதுக்கு முன்னாலும் பின்னாலும் யாராவது ஒருத்தங்க பக்கத்து வீட்டுக்காரனே எதிர் வீட்டுக்காரனே, நீ எதுக்கு ஓட்டு போட போகிறேன், நானும் அதுக்கு ஓட்டு போட போகிறேன், அப்படி ஒரு தெரு முழுக்க கூட்டு சேர்ந்து யாராவது ஓட்டு போடுறாங்களா? அப்படிலாம் கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீ வந்து இப்போ பெரிய கருப்பன் வந்து எத்தனை ஓட்டில் ஜெயிச்சார்? ஒரு ஓட்டில் ஜெயிச்சார், தோத்துட்டார். அதான் ஒரு ஓட்டில் தோத்துட்டார் இல்லை. அந்த இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ஓட்டுக்குள்ள இதில் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிச்சு எத்தனையோ இது. ஒரு சில பேர் வந்து 500 ஓட்டு, ஒரு சில பேர் 600-700 ஓட்டு அது வருது. இப்போ வந்து அதனால் வந்து இப்போ நான் வந்து முந்தி சொன்ன கணக்கு தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒரே ஒரு நிறுவனம் தான் வந்து இப்போ விஜய் தான் வருவாங்கன்னு சொன்னாங்க. அதில் கூட அந்த அவர் கூட பயங்கர டான்ஸ் ஆடினார். அவர் ஆஃபீஸில் டான்ஸ் ஆடிக்கொண்டு அது வீடியோ போட்டாங்க. இல்லை, பல பேருடைய கருத்து கணிப்பு என்பது தவிடுபடியாக இருக்குது இந்த தேர்தல் அப்படின்றது இதில் ஊர்ஜிதமாகுதா இல்லையா? அப்போ அந்த கருத்து கணிப்பா இப்போ நான் வந்து ஒன்று சொல்கிறேன்ப்பா, 3 மாதமாக வந்து 3 வருஷமாக பத்திரிகைகள் பூரா 199% பேர் பத்திரிகைக்காரனுங்க
திமுக மீண்டும் வரும் 2.2 ஆட்சி அமையும்னு சொன்னாங்க. அது அந்த ஒரு சில இதெல்லாம் சொல்கிறாங்களே, அறிவாலய சொம்புகள் கும்புகள் அப்படி தான் இருந்தாங்க. சத்தியமாக சொல்கிறேன். இப்போ அதாவதுப்பா அதான்ப்பா எம்ஜிஆர் வந்து 77 வந்தார்ல, அதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி இருந்துச்சு ஒரு 1.5 வருஷம். அந்த எமர்ஜென்சி கொடுமை வந்து இந்தியா முழுக்க வந்துச்சு. அதனால்தான் 77 மார்ச் மாதம் வந்து தேர்தல் வந்த உடனே இந்தியா முழுக்க இந்திரா காந்திக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. இந்திரா காந்தி அந்த இடத்துல தோற்றாங்க, சஞ்சய் காந்தி தோத்தார். ஓகே, அப்போ அதே இப்போ ஃபார்முலா தமிழ்நாட்டில் பின்பற்றப்பட்டு திமுகவை தோற்கடிக்க வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற சொல்ல வரீங்களா? அதான் முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுகவுக்கு பயங்கர எதிர்ப்பு. அதாவது திமுகவுக்கு 10% பேர் தான் ஆதரவு வந்தான். அந்த 10% பேர் யார்? இப்போ ஒவ்வொருத்தனை 230 அந்த சேகர் பாபு நிறைய சொல்லலாம். அவங்களுக்கு சுற்றிக்கிறவன் அவ்வளோதான் அவனுக்கு. ஆனால் 90% பேர், அதாவதுப்பா ஒரு நான் வந்து போன தடவை பேட்டியிலே சொல்லியிருக்கேன், ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட்டாலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆமாம் ஆமாம். அதே போல் ஒருத்தர் இப்போ வந்து இதை நான் இந்த தடவை எடுத்துக்கோ. இப்போ ஸ்டாலின் வந்து கொளத்தூரில் ஜெயிச்சாருன்ட்டார், இப்போ தோற்று போயிட்டார். ஆமாம். அதுக்கு முன்னாடி 2 தடவை கொளத்தூரில் நின்று இது பண்ணார். அதுக்கு முன்னாடி தேர்தல் 2016 கொளத்தூர்லேயே நின்று கொளத்தூரில் தான் நின்னார். அதுக்கு முன்னாடிலாம் வேறு எங்கெங்கே நின்னார். இப்போ கொளத்தூரில் போன தடவை கணக்கு வச்சுக்கோ, போன தடவை கொளத்தூரில் நின்னார், தோற்று போயிட்டார், சாரி ஜெயிச்சிட்டார். இப்போ இந்த முறை வந்து விஎஸ் பாபு ஜெயிச்சுக்கிறார். அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? மக்கள் வந்து இந்த தடவை கொளத்தூரில் வந்து அவர் வந்து எவ்வளவு தான் நல்லது நிறைய பண்ணிக்கிறார். ஆனால் இப்போ நான் சொல்லிக்கிறேன்ல, மனிதர்கள் வந்து ரொம்ப மோசமானவர்கள். அவங்க வந்து நீ எவ்வளவு தான் நீ நல்லது பண்ணாலும் அதுக்காக நல்லது பண்ணால் எடுத்து கிடையாது. சரி, இப்போ வந்து இப்போ வந்து இவன் வந்து இவனுக்கு நல்லதான் பண்ணியிருப்பார். ஆனால் பக்கத்து அதாவது குறிப்பிட்ட பேர் குளத்தூரில் ஒரு 50% பேரில் ஒரு 10-20% பேர் திமுகவில் ரொம்ப பயனடைஞ்சிருப்பான். தன்னே அவன் வந்து இப்படி கொடுக்குறான், டக்குன்னு இவன் என்ன பண்ணிடுவான்னா அவனை வந்து ஒழிக்கணுன்ற மாதிரி. இப்போ ஒன்றுமே வேண்டாம், பெத்த பசங்க 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேரில் வந்து சமமாக தான் கொடுக்கணுன்ட்டு அப்பாக்கார் நினைக்கிறாரு. ஆனால் அப்பாக்காரோ என்ன பண்ணுறாங்க, இப்போ எல்லாருக்குமே ஒரே வீட்டை எழுதி வைக்க முடியாது. ஒருத்தர் வந்து அண்ணா நகரில் ஒருத்தருக்கு வீடு இருக்கும், ஒருத்தருக்கு கூடுவாஞ்சேரியில் வீடு இருக்கும், ஒருத்தருக்கு வந்து குரோம்பேட்டையில் வீடு இருக்கும், இன்னொருத்தருக்கு தாம்பரத்தில் வீடு இருக்கும். ஒவ்வொரு வீட்டோட மதிப்பு ஒரு மாதிரி இருக்கும். 4 பேருக்கு 4 வீடை எழுதி வச்சாலும் 4 பேரில் 3 பேர் பேச மாட்டான். ஆமாம். காரணம் வந்து ஒருத்தர் வந்து அந்த நல்லா ஓரளவுக்கு ஒருத்தருக்கு 2 கோடி அவனுக்கு வந்து எழுதி வச்ச இல்லை எதுக்கு சொல்லுன்னா, இந்த மாதிரி போட்டி பொறாமை மனிதனுக்கு உண்டு. அதே மாதிரியே தான் உனக்கு வந்து இவர் எவ்வளோ தான் பண்ணாலும் ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் மேலே பொறாமை. இதுதான் முக்கியமாக. அதாவது ஒரு தடவை ஒரு இடத்துல நிற்கணும், ஜெயிக்கணும், அப்புறம் ஓரளவுக்கு அந்த தொகுதியில் நன்மை செய்யணும். அதுக்காக வந்து தொகுதிக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அப்படியே தன்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கணும், அடுத்து இன்னொரு தொகுதிக்கு போயிடணும். அதுதான். குளத்தூரில் ஸ்டாலின் அவர்கள் தோற்றதற்கு முக்கிய காரணம்னா தொகுதி மாறாமல் இருந்தது அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது. வேற என்ன காரணம்? அவர் முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சராக இருக்கும்போது அவர் வந்து எவ்வளோ வந்து உனக்கு வந்து குளத்தூருக்கு செஞ்சுருக்கலாம். ஆனால் வந்து 2 கல்லூரியை ஏதோ கட்டினாங்க கொண்டாங்க. அந்த கல்லூரியில் கூட எப்படின்னா அந்த அறநிலையத்துறை கோயில் பணத்தை வந்து எடுத்து கட்டி கொண்டு அது பெரிய சர்ச்சையாயிடுச்சு. நீதிமன்றமே சொல்லிட்டாங்க, நீ கோயில் பணத்தை எடுத்து நீ எது கட்டுற? சரி, கோயில் பணத்தை எடுத்து நீ வந்து கட்டுற அப்படின்னா கோயில் தொடர்பானது, அதாவது பக்தி இலக்கியம் இருக்குல்ல, அது தொடர்பான பாடத்தை வைக்கணும். அந்த கோயிலுக்கு அந்த பணத்தில் ஏதாவது செய்யணும். மற்றபடி அதை எடுத்து நீ வந்து வேற எல்லா பொதுமக்களுக்கு செய்யணும்னா முடியாது. கல்வி நிறுவனங்கள் தானே செய்கிறாங்க, அதில் என்ன தவறு இருக்குது அப்படின்ற கேள்வி இந்த இடத்துல வருது இல்லையா? இப்போ நான் அண்ணா நகரில் நான் வந்து 10,000 புத்தகம் 5,000 இதழ்கள் எல்லாம் வச்சு நான் நடத்திக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ பேருக்கு பயனுடையதாக இருந்துச்சு.
அதை போய் உள்ளே புகுந்து அடிச்சு எல்லாத்தையும் சேதாரப்படுத்தினாங்களே. என் மனசு எவ்வளோ பாதிக்கப்பட்டுச்சு. இது தொடர்பாக 100 புகாராவது, நான் ஸ்டாலினுக்கு 100 புகாராவது அனுப்பிச்சேன். இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலையே. இப்போ 5 வருஷமாக ரிஜிஸ்டர் போஸ்ட்டு அனுப்பிச்சிருக்கேன், எங்கிட்ட ஆதாரம் இருக்குது. கிடைக்கலையே, யாரும் பண்ணலையே. உள்துறை செயலாளருக்கு எத்தனை ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சேன். கமிஷனர் அருணுக்கு எவ்வளோ நான் கொடுத்தேன். இப்போ அங்கே இருக்கிற டெப்டி கமிஷனர், அண்ணா நகரில் டெப்டி கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர், ஏம்மா என்னை கூப்பிட்டே அடித்தானுங்க. மனித உரிமை ஆணையத்தில் போனால் அது ஒன்றும் இல்லை. இப்போ இது மாதிரி ஒரு மோசமான ஆட்சி இது கிடையாது. அதே மாதிரி தான் அண்ணா நகர் வில்லிவாக்கம் தொகுதியும் முக்கியமானது. காரணம், அங்கே சபரீசன் பேசினார். சபரீசன் அப்புறமா உதயநிதியோட மனைவி, அப்புறமா ஸ்டாலினோட பொண்ணுன்னு உட்பட கருணாநிதியோட குடும்ப உறுப்பினர் அத்தனை பேருமே கார்த்திக்கு ஆதரவாக அங்கே பணத்தை பண்ணாங்கன்றாங்க. ஆனாலும் கார்த்திக் ஏறத்தாழ எல்லாருமே சொல்லிட்டாங்க அண்ணா நகரோட சிஎம்னு நாங்கள் கொண்டாங்க. கடைசியில் அவ்வளோ பண்ணாங்க. இப்போ பாரு, அதாவதுப்பா அதெல்லாம் இல்லை சார், இது தாவேக்கா விஜயினுடைய ஒரு அலை அப்படின்னு சொல்லலாமா? அதனால சென்னை முழுக்க வெற்றி பெற்றிருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜயோட அலைன்றது இருந்தது உண்மை. ஆனால் அது மட்டும் கிடையாது. பெரிய அளவுக்கு எதிர்ப்பு அலை, ரொம்ப பெரிய அளவுக்கு. அப்போ ஒன்று வேண்டாம்ப்பா. 91 96 ஜெயலலிதா ஆட்சி நடந்துச்சு. ஜெயலலிதாவுக்கு எதிர்ப்பு அலை, அது சாதாரண அலையாக தான் இருந்திருக்கணும். ஆனால் அப்போ தான் சன் டிவி தொடர்ந்து கொண்டது, ஜெயலலிதா நகையை போட்டுக்கிட்டு வந்ததை கொண்டது அது பெரிய அளவுக்கு காட்டிட்டாங்க சன் டிவியை வச்சு. எல்லாம் சன் டிவியை பார்த்துட்டு ஐயோ ஜெயலலிதா இவ்வளோ நகையை போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு 96 ஜெயலலிதா நின்ன இடத்துலேயே தோக்கடிச்சாங்க. 4 இடம் தான் வந்துச்சு. கடைசியில் என்னாச்சு, அதாவது அப்புறமா 2001 பெரிய அளவுக்கு வந்துட்டாங்க. அது ஒரு பெரிய அளவுக்கு ஊழல், அவ்வளோதான் ஜெயலலிதா. இது அப்படி கிடையாது. ஊழல் பெரிய அளவுக்கு நடந்துச்சு. அது யார் வந்தாலும் நடத்துவான். அது இவங்க நடத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நடத்தக்கூடாது, இவங்களுக்கு நடத்துறதுக்கு அந்த ஊழல் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் ஒரு 5 வருஷம் கழித்து தான் இவங்களுக்கு தெரியும் எப்படின்றத. அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியிலேயே குளத்தூர்லேயே தோற்று போகிறாருன்னா அதற்கு முக்கிய காரணம் விஜயோட அலை இல்லைன்றதை தாண்டி அவருடைய ஆட்சி நிர்வாகம் அப்படிங்கிறதையும் சொல்கிறீங்க. சரி, நம்ம கடந்த பேட்டியில் இப்போ பேசும்பொழுது எம்ஜிஆராக உருவெடுக்கிறாரா விஜய் அப்படின்னு கேட்டிருந்தோம். நீங்களும் கிட்டத்தட்ட அதை ஆமோதித்திருந்தீங்க. அது உண்மைதான். அது உண்மைதானா? அது உண்மைதான். அதாவது அப்போவும் நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்போவும் திமுகவோட இது ரொம்ப தாங்க முடியல. திமுக தான் இப்போ 76 பார்த்திங்கன்னா திமுக தான் 71 76 ஜனவரி 31 வரைக்கும் கருணாநிதி ஆட்சியால் தான் அவ்வளோ அரிசி விலையெல்லாம் ஏறிச்சு கொடுச்சு. மக்கள் பூரா அப்படியே கொதித்து போயிருந்தாங்க. கொதித்து போயிருக்கும் தான் இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்த உடனே அரிசி விலையெல்லாம் குறைஞ்சிடுச்சு. ஒரு முக்கியமான விஷயத்த அது சொல்லிடுறேன்ப்பா. 71 கருணாநிதி ஆட்சிக்கு வராரு. 71 ஏறத்தாழ மார்ச் மாதம் போல் வராரு. 71 அவருக்கு அப்போனா எப்போ தேர்தல் வரணும்? 76 வரணும். 76 இந்த ஏப்ரல்லையோ இன்னும் வரணும். எப்போ கலைக்கிறாங்க? 76 ஜனவரி 31 கலைக்கிறாங்க. அப்படின்னா அது எப்படி எமர்ஜென்சி கொடுமை, இந்திரா காந்தி என்னை எதிர்த்தேன் அதனால தான் என்னை கலைச்சிட்டாங்கன்றாங்க. அது எவ்வளோ பெரிய பொய். இப்போ கூட்டம் ஓட்டாக மாறாது. எம்ஜிஆருக்கு கூடிய கூட்டம் என்பது வேறு, எம்ஜிஆருக்கு கிடைத்த அந்த கரிஷ்மா என்பது வேறு, எம்ஜிஆருக்கு கிடைத்த வாக்குகள் வேறு. அதே வாக்கோ இல்லை அதே கூட்டம் ஓட்டாக மாறுவதோ விஜய்க்கு என்பது சாத்தியம் அற்றது என்று பல விமர்சனங்கள் பல பத்திரிகையாளர்களும் பேசினாங்க, பல நிறுவனங்களும் கருத்து கணிப்பிலும் அதான் சொல்லியிருந்தது. ஆனால் அதை எல்லாத்தையுமே உடைத்தெறிந்து இன்னைக்கு 108 என்ற இந்த எண்ணில் நின்றுருக்கிறாரு. சுமார் 34% வாக்குகளை பெற்றிருக்கிறாரு. அப்படிங்கும்போது எம்ஜிஆரை இவர் மிஞ்சி விட்டாரா இல்லை எம்ஜிஆருக்கு நிகராக தான் இருக்கிறாரா? உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? முதல் தேர்தலில் பெற்றதுன்னு 70 அது தொடர்பாக நான் சொல்லிடுறேன். 1977 அவர் அப்போ 72 அவர் கட்சி ஆரம்பிக்கிறார்.
கட்சி ஆரம்பிக்கிறாரு. அடுத்தபடியாக திண்டுக்கல் தேர்தலில் ஜெயிக்கிறாரு. அதுக்கு அடுத்த வருஷம் 74 வந்து கோயம்புத்தூர் மேற்கில் வந்து அரங்கநாயகத்தை நிற்க வச்சு ஜெயிக்க, அது ஒரு இடைத்தேர்தல், அதில் நின்று ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் 77 தேர்தல். 77 தேர்தல், 77 முதல்ல நடந்தது பாராளுமன்ற தேர்தல், முதல் நடந்தது 77. அந்த பாராளுமன்ற தேர்தலில் மொத்தம் பாண்டிச்சேரியோட சேர்த்து 40. ஓகே, 40ல் 39 இடங்கள் வந்து அதிமுக காங்கிரஸ் கூட்டணி தான் வந்துச்சு. ஒரே முதல் தேர்தலே கூட்டணியோட தான் போய் அந்த 39 இடம் அதிமுக காங்கிரஸ். அதாவது அதுதான் சொன்னேன்ல, 77 நானே அந்த கூட்டத்தில் இருந்தேன்றல. அது இந்திரா காந்தி வந்து இப்பொழுது எம்ஜிஆர் பேசுவான்னு குடுகுன்னு ஓடியாந்து நான் தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னாங்க. காரணம்னா அவங்களுக்கு தெரியும் எம்ஜிஆருக்காக தான் இவ்வளோ கூட்டம் இருக்குது, இத்தனை லட்சம் பேர். அப்புறமா வந்து எம்ஜிஆர் பேசி முடிச்சுட்டு நான் இங்கிலீஷில் ஆரம்பித்தாலே எல்லாம் ஓடிடுவாங்கன்னு தெரிஞ்சு போயிட்டா அந்தளவுக்கு எம்ஜிஆருக்கு செல்வாக்கு. அதனால் வந்து எம்ஜிஆருக்கு வந்து அது அவ்வளோ சில இப்போ வந்து விஜய்க்கு இருக்குதுல்ல, அதை விட மேலே ரொம்ப அதிகமாக இருக்குது எம்ஜிஆருக்கு. எம்ஜிஆர்னா உயிரை கொடுத்துருவாங்க. அதுவும் ஆனால் மதுரை மக்கள் தான் சரி அது மாதிரி பண்ணாங்க கொண்டாங்க. அதில் வந்து அவர் வந்து பாராளுமன்ற தேர்தலில் வடசென்னையில் மட்டும்தான் திமுக ஜெயிச்சு. ஆசை தம்பின்றவர் தான் ஜெயிச்சார் வடசென்னை. மற்ற எல்லாமே வந்து அதிமுக காங்கிரஸ் கூட்டணி தான் 39 ஜெயிக்குதா. அப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு எல்லாமே வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்குது. சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது இந்திரா காந்தி வந்து அதேபடியாக வந்து எம்ஜிஆரை கூப்பிட்டு பேசுகிறாங்க. பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இது இப்போ இது வந்து பாராளுமன்ற தேர்தல்ன்றதுனால 22 இடம் கொடுத்துட்டாரு. 21 கொடுத்துட்டார். மிச்சம் 18 இடத்துல வந்து 17 இடத்துல வந்து அதிமுக நிற்கிது. ஒன்று கம்யூனிஸ்ட்டுக்கு, இன்னொன்று வந்து இன்னொரு கம்யூனிஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க 40 பண்ணுறாங்க. அதே இதுபடி எனக்கு வந்து நாங்கள் வந்து 140 போட்டிடுவோம், நீங்கள் வந்து இத்தனை போட்டிடுங்க அப்படின்னு எம்ஜிஆர் அதெல்லாம் முடியாதுட்டாங்க. சரி 110 பிரிச்சுக்குவோன்றாங்க. 110 பிரிச்சுக்குவோன்னு எம்ஜிஆர் வந்து அவர் வந்து மக்களுக்கு நன்மை செய்யணும் கொள்ளணும். அவருக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டம் வந்து கூட்டணி ஆட்சி மூலம் முடியாது. இவன் வந்து இது செய்யணுன்னா கூட்டணிக்காரன் அது முடியாதுன்னுவோம். அப்படின்றதுக்காக அவர் வந்து வேண்டாம், நான் தனியாகவே நிற்கிறேன், நான் வந்து ஒன்றா ஒரு 70 இடம் 80 இடம் தான் தருவேன் ஏன்றாரு. அவங்க வந்து வேணான்னுறாங்க. வேணான்னொன்னே இவர் தனியாகவே நிற்கிறார். தனியாக நிற்கிறாரு. அப்போ தான் வந்து இந்திரா காந்தி வந்து தேர்தலில் தோற்று போயிருக்கிறாங்க. தோற்று போயிருக்கிறதுனால எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, நான் தனியாகவே நிற்கிறேன்ட்டு நிற்கிறாரு. அதாவது ஏறத்தாழ ஒரு 234 தொகுதியில் இவங்க வந்து ஒரு 180 190 இடத்துல 200 இடத்துல நின்றாருன்னு நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சி எப்பவும் இடது கம்யூனிஸ்ட் எம்ஜிஆர் கூடவே இருக்கவங்களும் அதோட சேர்ந்து நிற்கிறார். சரியாக 120 இடத்துல ஜெயிக்கிறாங்க அதிமுக ஜெயிக்கிறாங்க. எப்படின்னா திமுக தனியாக நிற்கிது, அதிமுக தனியாக நிற்கிது, காங்கிரஸ் தனியாக நிற்கிது, ஜனதா தனியாக நிற்கிது, அந்த இடது கம்யூனிஸ்டாக இங்கங்கே ஒரு சில இடத்துல நிற்கிறாங்க. இந்த 4 கட்சி 4மே ஓரளவு பெரிய கட்சி அப்படின்ட்டு. ஏன்னா 120, திமுக 48 தான், 48 வருது. அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி பாராளுமன்ற தொகுதியில் 1 தான். ஆனால் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க 48. அது இவங்க ஆனால் சட்டமன்ற தேர்தலே 110 பிரிச்சுக்கிட்டு அதிமுக காங்கிரஸும் சேர்ந்துச்சுன்னா கருணாநிதி ஒரு தொகுதியில் வந்திருக்க முடியாது. கூட்டணி அமைச்சிருந்தா. கூட்டணி அமைக்காதனால அவங்க என்ன பண்ணுறாங்க 48 தொகுதியில் வந்துடுறாரு அவர். 48, இவர் அதிமுக 120, திமுக வந்து 48, காங்கிரஸ் வந்து 27 26, ஜனதா வந்து 10 இடம், மிச்சம் எல்லாம் வந்து இருக்குது. இப்போ வந்து அப்புறமா வந்து எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வந்துடுறாரு. தனிப்பெரும்பான்மையில் ஆட்சிக்கு வர்றாரு. அவர் வந்து உண்மையில் சொல்கிற
அந்த 77லேருந்து 80 வரைக்கும் ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணுறாரு. ஆனால் கருணாநிதி விடவே இல்லை. ஓஹோ. 3 மாதத்துக்கு ஒரு முறை போராட்டம், மாதம் மாதம் போராட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன், போலீஸ்காரங்க வந்து போராட்டம் நடத்துனாங்க. இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கியா? ஓ. போலீஸ்காரங்க சப் இன்ஸ்பெக்டருங்க, இன்ஸ்பெக்டருங்க, போலீஸ்காரர்களை தூண்டி விட்டு போராட்டம் நடத்த வச்சு போலீஸ்காரங்க எங்களுக்கு சங்கம் வேணும், இது வேணும், அது வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க போலீஸ். அப்போ எம்ஜிஆர் வந்து மதுரையில் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு வாரம் சுற்றுப்பயணம்னு அறிவிச்சிட்டாரு, போலீஸ் ஸ்ட்ரைக்கு. அது அப்போ வந்து என்னது, ஐஏஎஸ் அதிகாரிங்க இவங்க மட்டும்தான் வந்து வேலையில் இருப்பாங்க. அவங்க ஸ்ட்ரைக் பண்ணல. டிஎஸ்பி எஸ்பி லெவலில் இருக்கிறவங்க ஸ்ட்ரைக் பண்ணல. அவங்க பூரா என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து சுற்றுப்பயணம் செய்ய வேண்டாம், உங்களுக்கு யாரும் பாதுகாப்புக்கு வரமாட்டாங்க, நீங்கள் பேசாமல் வீட்டிலையே இருங்க. நான் அப்போ வந்து நாட்டில் வந்து டிராஃபிக் போலீஸ் இருக்க மாட்டான். டிராஃபிக் போலீஸ் இருக்க மாட்டான்னும் போது உங்களுக்கு வந்து எம்ஜிஆர் சொல்லிட்டாரு, என்னை மக்கள் பாதுகாப்பார்கள். நான் வந்து மதுரையிலே சுற்றிக்கிட்டு இருந்தாருமா ஒரு வாரம். போலீஸ் பாதுகாப்பே இல்லை. போலீஸ் பாதுகாப்பு எங்கேயும் கிடையாது. இப்போ டிராஃபிக் போலீஸே இருக்க மாட்டான். எம்ஜிஆர் கார் அப்படியே போவோம், அதாவது எம்ஜிஆர் போகிறாருன்னு பின்னாடி வந்து. ஆனால் அதே சமயத்தில் அவர் வந்து எம்ஜிஆர் எப்பவுமே அவர் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருப்பார். அவர் வந்து ஒரு துப்பாக்கி ஒன்று வச்சுருப்பார். ஓ, லைசன்ஸ்டு. ஆமாம், லைசன்ஸு. அதுதானே சுட்டு கொண்டு பெரிய தகராறு வச்சார். அது வச்சுருப்பார். அது இல்லாமல் அவருக்கு வந்து ஸ்டண்ட் மாஸ்டருங்க எப்போவுமே 2 பேர் இருப்பாங்க, ஸ்டண்ட் மாஸ்டர். அதனால் வந்து அவர் அது பயப்படுற ஆள் இல்லை போலீஸ். அதனால் வந்து அவர் வந்து அந்த போலீஸ் ஸ்ட்ரைக்கே எடுத்தார். கல்லூரி ஆசிரியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, பள்ளி ஆசிரியர் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இப்போ விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு. அதான் நிம்மதியாக ஆட்சியை நடத்த விடலை. மாதம் ஒரு போராட்டம். அதாவது பெரும்பான்மை இருந்துமே அப்படி விடலை. இன்றைக்கு விஜய்க்கு வந்து பெரும்பான்மையே இல்லை. அவர் எத்தனையோ முறை சொல்லிட்டாரு, அதிமுக படம் வந்து 100 நாள் ஓடுற மாதிரி இவர் ஆட்சி 100 நாள் தான் வரும் அப்படின்னு பேசினார் எல்லா இடத்துலையும். அது 100 நாளைக்குள்ளே இவரை வந்து எப்படியாவது ஒழிச்சு கட்டிடலான்னு பார்த்தாரு. எம்ஜிஆரை வந்து அப்படி போராட்டத்தோடு அவ்வளோவையும் தாக்கு பிடிச்சிக்கிட்டோம். அவர் வந்து உண்மையில் நல்லது பண்ணார். அதே போல வந்து அதில் முக்கியமாக 75 74 வரைக்கும்லாம் மதுக்கடை இருந்துச்சு. மதுக்கடை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சொன்னாங்க. மதுக்கடை திறக்க மாட்டேன்னார். என் தாய் மேல் சத்தியம் மதுக்கடை திறக்க மாட்டேன்னார். அவ்வளோ ஒரு வைராக்கியத்தோடு இருந்தார். ஆனால் குடிக்கிறவங்க பூரா எல்லாம் பாண்டிச்சேரிக்கு போய் குடிச்சிட்டு வருவாங்க. சரி, பாண்டிச்சேரிக்கு போய் குடிச்சிட்டு வருவாங்க கொள்வாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் எம்ஜிஆர் ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்தார். யார் வீட்லையாவது ஒரே ஒரு பாட்டில் இருந்துச்சுன்னா அவங்கள 6 மாதம் உள்ள தள்ளலாம், 3 மாதம் எதுவுமே கிடையாது. ஒரு வீட்டில் வந்து போகிறாங்க, ஒரு பாட்டில் இருக்குது அப்படிங்க. அந்த காலத்தில் வீடியோ எல்லாம் கிடையாதுல்ல, சும்மா போவாங்க. போயிட்டு அந்த வகையில் எத்தனையோ பேரை பழி வாங்கினாங்க போலீஸ்காரனுங்க. நைஸாக போய் ஒருத்தனை பிடிக்கலை, ஒருத்தன் மேலே போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு வச்சுங்க, அவனை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு ஏய் ஃபைன் கட்டு, இல்லை நான் இது பண்ணேன் அப்படி இப்படின்னுவாங்க. நான் எதுக்கே பண்ணோம் அப்படின்னா, அவ்வளோதான். இது பாரு, அவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு போய் ஒரு பாட்டில் வச்சுட்டு வந்துரு. இவன் நைஸாக அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படி சண்டை போட்டு ஒரு பாட்டில் எடுத்து வச்சிட்டோம். உடனே போலீஸ் உள்ளே வரும். வந்துட்டு ஏய் எதுக்கியா சண்டை போட அப்படின்னு எடுத்துக்கிட்டு டக்குன்னு போய் சோஃபாவுக்கு நகர்த்திட்டு ஏய் இந்த பாட்டில் ஐயோ எங்கள் வீட்டில் வாடாண்டு கூடி போய் 3 மாதம் ஜெயிலில் போட்டோம். சரி, இப்போ இது வந்து இப்போ விஜய் 108 அதுவும் அறுதி பெரும்பான்மை இல்லை. இப்போ எம்ஜிஆருக்கு பெரும்பான்மை இருந்தும் அவ்வளவு சிக்கல்களை சந்தித்து ஆட்சியை நடத்திட்டு இருந்தார். இப்போ விஜய்க்கு அவ்வளோ அறுதி பெரும்பான்மை இல்லாத போது எப்படியெல்லாம் என்னென்ன சிக்கல்களை எல்லாம் சந்திக்க போகிறார் விஜய், அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல நீங்கள் உங்களுடைய பார்வையில் உங்களுடைய கணக்கு என்னவா இருக்குது? அதான்ப்பா, எம்ஜிஆருக்கு மட்டும் என்னத்தை பெரிய 118 119 118 தான் வருது. ஒரு 2 இடம் வந்து அந்த சுய சிகிச்சை எல்லாம் போட்டு 120. ஆனால் மெஜாரிட்டி வந்துட்டார் 120. இவருக்கு என்ன மெஜாரிட்டி, 10 இடம் தானே குறையுது. 10 இடம் குறையுதுல்ல, ஒரு இடம் குறைஞ்சாலுமே ஆட்சியை கவிழ்த்த சம்பவங்களாக இருக்கும்போது 10 இடம் இல்லை, 12 இடம் வேணும். 12 இடம் அதாவதுப்பா. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து இப்போ நான் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு நான் பாராளுமன்றம் எதுவுமே சொல்ல. இப்போ நான் எடுத்துக்கோ, 2016 ஜெயலலிதா வந்து
இறந்து போகிறாங்க. ம், 2016 டிசம்பர் 5 ஆமாம். இறந்து போகிறாங்க. அப்புறமா 2017 பிப்ரவரி 17 அன்றைக்கி எடப்பாடி வராரு. புரியுதாப்பா? எடப்பாடி வராரு. எடப்பாடி வந்து அப்படி இப்படி ஆட்சி செய்துக்கிட்டே இருக்கும்போது 18 பேர் வந்து டிடிவி தினகரன் பக்கம் போகிறாங்க. ஆமாம். அப்புறமா ஒரு 10 பேர் வந்து ஓ பன்னீர்செல்வம் பின்னாடி போகிறாங்க. அப்போ வந்து மொத்த இதில் வந்து குறைஞ்சி இவர்கிட்ட வந்து மொத்தம் எத்தனை பேர் இருக்குதுன்னா 94 95 பேர் தான் இருக்கிறாங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, டிஸ்குவாலிஃபை பண்ணி 18 பேர் டிஸ்மிஸ் பண்ணுறாரு. 18 போச்சுன்னா மொத்தம் 97 பேர் ஒன்று தாங்கிறாங்க. இவங்க வந்து 95 பேர் இருந்தாங்க திமுகக்காரங்க. அப்போ வந்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருந்தா போயிட்டுருக்கோம்ல. ஆனால் ஏதோ தீர்மானம் கொண்டு வராங்க கொள்கிறாங்க, அது வந்து அதுவும் தள்ளுபடி ஆகிடுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இல்லை அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் நடந்துச்சு. இடைத்தேர்தலுங்க அந்த பாராளுமன்ற தேர்தல் 2019 கூட சேர்த்து இடைத்தேர்தல், இந்த டிஸ்மிஸ் செய்யப்பட்ட அவங்களுக்கு அனைத்து தொகுதிகளும் இடைத்தேர்தல் நடத்தி ப்ரூவ் பண்ணார். இல்லைப்பா, நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் எப்போ நடந்துச்சு? 2016. அதுக்கு அடுத்து எப்போ நடந்துச்சு? 21 தான் நடந்துச்சு. இது வந்து 18 பேர் டிஸ்மிஸ் பண்ணது. இப்போ அந்த 18 இடத்துக்கு தேர்தல் நடத்தினாங்க. இடைத்தேர்தல் நடந்தது. 9 இடங்கள்ல அதிமுக ஜெயிச்சு பெரும்பான்மை உறுப்பினர்கள் என்கிட்ட இருக்காங்கன்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ப்ரூவ் பண்ணி சரி, அது வரைக்கும் எடப்பாடி நான் வீட்டில் போய் உட்காந்துருந்தாரு. இல்லை, அவர் தான் முதலமைச்சர் இருந்தார். எப்படி இருந்தார்? அது மாதிரி இவர் வந்து முதலமைச்சர் 100% ஆகிடுவார். அப்புறமா வந்து இவரை வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னு அப்போ வந்து திமுகவில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது வந்து நாங்கள் பின்வாசல் வழியாக ஆட்சிக்கு வருவதை விரும்பவில்லை அப்படின்றத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லியிருந்தார். அதனால அவர்கள் அந்த முயற்சிகளில் எதுவுமே ஈடுபடலை, அரசு கவிழ்க்க வேண்டுன்ற முயற்சியிலையும் ஈடுபடலை. ஆனால் இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 12 உறுப்பினர்கள் தேவைப்படுது, 12 சீட்டு தேவைப்படுதுன்னும் போது 12 பேர் எந்தெந்த கட்சிகளிலிருந்து வந்தாலும் ஒரு கட்டத்தில் ஒரு 6 மாதமோ 1 வருஷத்துக்கு மேலே ஏதாவது ஒரு டிமாண்டு வச்சு இல்லை அல்லது பின்னாடி திமுகவுடையோ இல்லை மற்ற கட்சியினுடைய தூண்டுதலில் ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா இருக்காது? இருக்காது. அதுப்பா இப்போ வந்து அந்த குதிரை பேரன்னுவாங்களே, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இப்போ கூட வந்து விஜய் வந்து ஏதோ ஒரு ஹோட்டலில் தான் கொண்டு போய் எல்லாரையும் தங்க வச்சுக்கிறார். அது வந்து ஒரு தப்பு கிடையாது. 108 பேர் தானே தங்க வச்சார் தன்னோட கட்சிக்காரங்கள. ஆனாலும் இப்போ வந்து கரெக்டாக 118 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுங்க. டக்குன்னு 118 பேரையும் அப்படியே ஒரு இடத்துல கூப்பிட வேண்டியது. எல்லாருக்கிட்டையும் எல்லாருடைய அனுமதி ஆதரவு கடிதத்தை எடுத்துகிட்டு போய் கவர்னர்கிட்ட சப்மிட் பண்ணிட்டா உடனே அவர் வந்து நீங்கள் வந்து குறிப்பிட்ட தேதியில் வந்து பதவி ஏற்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுடுவாங்க. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து அந்த கவர்னரும் பார்த்திங்கன்னா கேரள கவர்னரு தான் இதுக்கு வந்து பொறுப்பாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இப்போ வந்து கவர்னரை போய் சந்திக்கிறதுன்னும் போது அவர் வந்து ஏதோ நாளைக்கு நைட்டு தான் வந்து ஏதோ கொள்வார் அப்படின்றாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருக்கக்கூடாது. கவர்னர் வந்து எப்போ கவர்னருக்கு ஒரு வேலையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ தான் வேலை. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் தான் வேலை இருக்குது. இப்படி இந்த மாதிரி நேரத்தில் போய் கவர்னர் வந்து அங்கே இதே தான் நடந்துச்சு. இதே தான் வந்து அந்த சசிகலாவை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. தெரியுமா? இந்த விஷயத்த கவர்னருடைய, அதாவது முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா கடிதத்தை அனுப்பும்போது அது கவர்னர் ஏற்றுக்கொண்டதாக தான் தகவல் வந்துச்சு. இப்போ ஆமாம், இன்றைக்கு ஏற்றுக்கொண்டார். இருந்தாலும் அடுத்த ஆட்சி அமைவதற்கு வரைக்கும் காபந்து முதல்வராக இருக்க சொல்லி எப்பவுமே எல்லாருக்குமே அப்படி தான் கொடுப்பாங்க. வந்து அடுத்த ஆட்சி அமையும் வரை அப்படின்னு கொடுப்பாங்க. அது வந்து எப்போ வந்து இப்போ இது எடுத்துக்கப்பா, இது வந்து இந்த மாதிரி ஒரு கோளாறு ஏற்படுறது இது கேட்டதுக்காக சொல்கிறேன். டிசம்பர் 24, 1987 எம்ஜிஆர் வந்து இறந்துடுறாரு. இறந்த உடனே சும்மா தற்காலிக முதல்வராக யாராவது ஒருத்தர் முதல்வராக இருக்கணுன்றதுக்காக நெடுஞ்செழியனை வந்து இது பண்ணுறாங்க. அப்புறமா எம்ஜிஆர் அடக்கம் பண்ணி கொண்டு முடித்த உடனே அப்புறமா தான் வந்து ஜனவரி 7ஆம் தேதி அன்றைக்கி அவர் இறந்து போகிறதுக்கு ஜானகி வந்து போய் ஆதரவு கிடையாது. ஜானகி வந்து கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து எல்லா ஆதரவு இருக்குதுன்றாங்க. ஆனால் பெரும்பாலும் அப்படி தான். ஓகே, அதிமுககாரங்களில் பெரும்பாலும் ஒரு
105 பேரோ இன்னும் வந்து ஆதரவு கடிதம் கொடுக்குறாங்க. ஆனால் 118 இல்லைன்றதுனால என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து 21 நாள் டைம் கொடுக்குறாரு. 21 வேலை நாட்கள் கொடுத்து ஜனவரி 30ஆம் தேதிக்குள்ளே எனக்கு வந்து நீங்கள் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு, அது பேர் நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கணும், எடுத்து எனக்கு வந்து இது பண்ணணும்னு சொல்லி அந்த நிபந்தனையோடு கொடுக்குறாங்க. உடனே இவங்க வந்து வராங்க, வந்து ஜனவரி 7ஆம் தேதி அன்றைக்கி பதவி ஏற்கிறாங்க. பதவி ஏற்றுட்டு 8 பேர் அவங்க கூடவே வந்து பதவி ஏற்கிறாங்க. ஆர் வீரப்பன், காளிமுத்து உட்பட எல்லாரும் கொடுக்குறாங்க. 8 பேரும் வந்து பதவி ஏற்கிறாங்க. பதவி ஏற்று பிறகு அப்புறமா வந்து அந்த அதுவும் பேர் வந்து காபந்து சர்க்கார்னு பேர். அவங்க வந்து பெரிய அளவுக்கு ஒரு கொள்கை முடிவு அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ஓகே, அதாவது ஒரு பெரிய ஒரு தீர்மானம் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனை. ஆனால் 21 நாள் டைம் கொடுக்குறாங்க. ரைட். அந்த மாதிரி டைம் வந்து கொடுத்தாங்க. கொடுத்தோடனே அப்புறமா 21ஆம் நாள் தான் தெரியும் பெரிய அளவுக்கு தகராறு வந்துச்சு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அது இது வந்து எப்படின்னா இப்போவும் வந்து அப்படி கொடுக்கலாம். இப்போயும் அதே போல் பிரச்சனைகள் எதுவும் வருமா? அதற்கான ஒன்றுமே வேண்டாம்ப்பா. அதாவது இவர் வந்து பிரச்சனையே வராது. காரணம் வந்து 108 இருக்குது. 108 இருக்குது. கண்டிப்பாக வந்து அப்போ காங்கிரஸோ அப்புறம் உதிரி கட்சிகள் தான் நிறைய இருக்குல்ல. 108ல் 106 தான் லைவ்னு சொல்ல நம்ம எடுக்க முடியும். 108ல் 106 உறுதியாக இருக்குது. அதில் ஒன்று ராஜினாமா செய்யணும், ஒன்று சபாநாயகர்ன்றதை கழிச்சுக்கிட்டோம்னா 106. இல்லை சபாநாயகருக்கு வந்து இப்போ ஒன்றுமே இல்லை, 118 பேர் தான் அப்படின்னு வச்சுக்கோ. சபாநாயகர் அதாவது 2 சமமாக வந்துச்சுன்னு வச்சுக்கோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில். அப்போ சபாநாயகராக இருக்கிறவருக்கு ஓட்டு போடுறதுக்கு உரிமை உண்டு. அதாவது சமமாக வந்தால் சரி சரி. மற்ற நேரத்தில் யாருக்கும் ஓட்டு போடக்கூடாது, நியூட்ரலில் தான் இருக்கணும். அதனால் வந்து அது சபாநாயகர் ஒன்று போயிடுறாரு, அவர் கழிச்சிடணும்னு கிடையாது. சரி சரி. அதாவது அதே போல வந்து இப்போ வந்து அவர் 2 தொகுதியிலன்றதுனால அது வந்து அதனால் 107 தான் வரும். 107 தான் வரும். 107 போது ஒன்றுமே கிடையாது. இன்னும் 10ன்றாலே 17 அது சமமாக தான் வந்துடும். எப்படியோ இந்த திமுக ஆட்சி என்பது மாறி தாவேகா விஜய் முதலமைச்சர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாற்றத்தை ஏற்படுத்திய மக்கள் இப்போதான் பெருமூச்சு விடுகிறார்கள் என்ற செய்திகள் எல்லாமே வருகிறது. அதுவும் உங்கள் மூலியமாகவும் நான் இதை தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் சமூக வலைதளங்களையும் நிறைய அதை பகிர்றாங்க. இப்போதான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கிறது. பலர் ஒரு பத்திரிகையாளர்லாம் வந்து இனிமேல் நான் சுதந்திரமாக செயல்பட முடியும், சுதந்திரமாக நான் செய்திகளை போட முடியும்னு சொல்கிறேன். நான் இதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் இது வரைக்கும் நான் இப்போ ஒரு 4-5 முறைக்கு மேலே கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி இருந்து கத்தினேன், இப்படிலாம் இருக்குது அப்படின்னு கத்தினேன். எதிர்க்கவே தான் தினத்தந்தி ஆஃபீஸ் இருக்குது. வந்து பேட்டிட்டேன். ஏப்பா இதில் ப்ரெஸ் கிளப்பில் போய் நான் பேட்டி கொடுத்தேன், ஒரு ப்ரெஸ்காரம் போடல. இல்லை இனிமேல் சுதந்திரமாக செயல்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு கொடுமையை நான் பார்த்ததே இல்லைப்பா. நான் கருணாநிதி ஆட்சியில் கூட போய் கத்திட்டு வருவேன். கத்திட்டு வந்தேன்னா நான் தான் அண்ணானுக்கு ரெசிடென்சியல் இருப்பேன், செக்ரட்டரியாக இருப்பேன். அதனால் அண்ணா அதுன்னு சொல்லிட்டு தேவையை பேசுவேன். பேசும்போது உடனே வந்து சரி நாங்கள் செய்கிறோம் சார் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது மாதிரி ஒரு மோசமான போலீஸ் வந்து அப்படியே அவங்களோட மாவட்ட செயலாளர்கள் மாதிரி இருந்தாங்க. இந்த மாதிரி ஆட்சி நான் பார்த்ததே இல்லை, இவ்வளோ மோசமாக இருந்துச்சு. பத்திரிகையாளர்கள் ஒருத்தனாவது பத்திரிகையாளனா இருந்தாடா? ஒருத்தனுமே கிடையாது. இப்போ நீ சொல்லுப்பா, இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நடந்துக்குது. ஒரே ஒரு தடவையாவது இந்த மாதிரி வந்து எல்லா கருத்து கணிப்புக்காரனும் வந்து திரும்ப திமுக தான் வரும்னு சொல்லிட்டு எக்ஸிட் போல்லையும் சரி அந்த போல்லையும் சரி எவனா சொல்லிக்கிறான்னா, அதேப்படி ஒருத்தர் பேசத்தை வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்துக்கிறான்னா, பத்திரிக்கை முழுக்க முடக்கப்பட்டுச்சு. போலீஸ் வந்து முழுக்க அவங்களுக்கு சாதரவாக இருந்துச்சு. நடுநிலைமையாக பேசினவங்கள கூட இது பண்ணுறது, பேச்சு சுதந்திரம் போட்டு சவுக் சங்கரில் குண்டாஸில் போட்டாங்க. அவருக்கு போட்டதுனால பல காரணங்கள் இருக்கலாம் கொள்ளலாம். அதே சமயத்தில் இவரில் வரதராஜெல்லாம் என்னப்பா தப்பு பண்ணார்? அவரை கொண்டு போய் 15 நாள் உட்கார வச்சாங்க. அவர் அதான் கொதிச்சு போய் பேசுகிறாரு. அதெல்லாம் இப்போ பாவம் பாரு. இப்போ சத்தியமாக சொல்கிறேன், திரும்ப திமுக ஆட்சிக்காரன் வந்திருந்தான்னா என்ன சும்மா கொண்டு போய் கூட போட்டிருப்பான். மோசமாக இப்போ பாருப்பா, அவ்வளோதான். இப்போ பெருமூச்சு விட்டுக்குங்க, அந்த வாய்ப்பெல்லாம் தாண்டி போயாச்சு. ஆமாம்மா.
அரங்கத்திற்கு வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி. கொடிகட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா.